Decode the World Unfiltered. டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் பற்றி தான் இன்னைக்கு டீகோட் பண்ண இருக்கிறோம். அவர்கிட்ட என்ன புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா? 500 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்த முதல் நபர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கிறார் எலான் மஸ்க். இந்திய மதிப்பில் 44 லட்சம் கோடி ரூபாய். உலகின் நம்பர் 1 பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்குடைய சொத்து மதிப்பு இந்திய நேரப்படி இன்று அதிகாலை, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி அதிகாலை 1:45 மணிக்கு 500.1 பில்லியன் டாலர்களாக உயர்ந்துச்சு. டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், அது மட்டும் இல்லாமல் XAI இந்த மாதிரி நிறுவனங்களுடைய பங்குகளுடைய விலை அதிகரிக்கிறதுனால மஸ்க் இந்த மைல்கல்லை எட்டியிருக்கிறார். இந்த 44 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கலான்னா, தமிழ்நாட்டுடைய ஆண்டு பட்ஜெட் மாதிரி 11 மடங்கு அவருடைய சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 11 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு அவர் அவருடைய சொத்தை வச்சு நம்ம பட்ஜெட் போட்டுற முடியுங்கிற அளவுக்கான மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறி இருக்கிறார். இந்த வேகத்தில் மஸ்கோட சொத்து வளர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் 8 ஆண்டுகள், அதாவது 2033ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உலகின் முதல் ட்ரில்லியனர் அப்படிங்கிற பெருமையை அவர் பெறுவார். மஸ்கோட சொத்து 500.1 பில்லியன் டாலராக உயர்ந்தபோது அவர் நிமிடத்திற்கு 36 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார். ஒரு நிமிடத்திற்கு 36 கோடி ரூபாய் அவருடைய வருமானம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். எலான் மஸ்குடைய மொத்த சொத்து மதிப்பில் மிகப்பெரிய பகுதி அவர் டெஸ்லா நிறுவனத்தில் வைத்திருக்கக்கூடிய பங்குகள் இருந்து தான் வருது. அந்த நிறுவனத்தில் மஸ்க் 12% அதிகமான பங்குகளை வைத்திருக்கிறார். ஆண்டின் தொடக்கத்தில் டெஸ்லா பங்குகள் சற்று குறைந்திருந்தாலும் சமீபத்தில் அது மீண்டும் உயரத் தொடங்கியிருக்கு. உதாரணமாக புதன்கிழமை மட்டும் டெஸ்லா பங்குகள் 3.3% உயர்ந்து அவருடைய சொத்து மதிப்பில் 6 பில்லியன் டாலர்களை சேர்த்துச்சு. நடப்பு ஆண்டில் மட்டும் டெஸ்லா நிறுவன பங்குகள் 20% அதிகரித்திருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அரசியல் விவகாரங்களிலிருந்து விலகி மஸ்க் தன்னுடைய சொந்த நிறுவனங்களில் மீண்டும் முழு கவனம் செலுத்த தொடங்கியதை முதலீட்டாளர்கள் நேர்மறையாக பார்க்குறாங்கன்னு இதிலேருந்து புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா தேர்தல் நேரத்தில் அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்காக வேலை பண்ணார். 2 பேரும் இணைந்த கைகளாகலாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தேர்தலுக்கு பிறகு அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் பிரச்சனை விலகிட்டாங்க. இப்போ முழுமையாக அவர் தன்னுடைய தொழிலில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது. மஸ்க் நிறுவனங்களுடைய பங்கு விலையை கணிசமாக உயர்த்தி இருக்குது. அவர் நேரடியாக அவர் தொழில் மட்டுமே பார்ப்பதனால ஒரு நேர்மறை சிந்தனை வந்திருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம் மஸ்கோட கான்ஃபிடன்ஸ் பர்ச்சேஸ். சமீபத்தில் எலான் மஸ்க் என்ன பண்ணாருன்னா, கிட்டத்தட்ட $1 பில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய டெஸ்லா பங்குகளை வாங்குறாரு. இது நிறுவனத்துடைய எதிர்காலம் குறித்த அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையை முதலீட்டாளர்களுக்கு உணர்த்துது. இதனால் முதலீட்டாளர்களும் டெஸ்லா பங்குகளை அதிகமாக வாங்கி குவிக்கிறாங்க. டெஸ்லா நிறுவனம் எலான் மஸ்குடைய சாதனை அளவிலான $1 ட்ரில்லியன் ஊதிய திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது. இதற்கு அவர் டெஸ்லா நிறுவன மதிப்பை 8 மடங்கு உயர்த்த வேண்டும், 10 லட்சம் AI ரோபாட்களை விற்க வேண்டும், 1,20,00,000 டெஸ்லா கார்களை விற்பனை செய்யணும், $1 ட்ரில்லியன் ஊதியம் அப்படிங்கிற தகவலும் பங்கு விலை அதிகரிக்க காரணமாக இருக்கிறது. டெஸ்லாவை கடந்து மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் XAI நிறுவனங்களுடைய மதிப்பும் பிரம்மாண்டமாக உயர்ந்திருக்குது. இந்த நிறுவனங்கள் பங்கு சந்தையில் பட்டியலிடப்படாததுனால முதலீட்டாளர்களோட நிதி திரட்டல் பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அவற்றின் மதிப்பு அதிகரிக்கும். இதனால எலான் மஸ்குடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பும் வேகமாக உயர்ந்துகிட்டே வரதை பார்க்குறோம். மஸ்கோட சொத்து மதிப்பை உலக பொருளாதார நிலையோட ஒப்பிட்டா ஆஸ்திரேலியா, போர்ச்சுகல், தாய்லாந்து, ஈரான், கத்தார், கிரீஸ், சிலி, சவுத் ஆப்பிரிக்கா, ஈஜிப்த், நைஜீரியா உள்ளிட்ட சுமார் 110 நடுத்தர நாடுகளுடைய ஆண்டு மொத்த GDPயை விஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குது. அவ்வளவு பெரிதாக இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியாவுடைய முன்னேறிய மாநிலங்களாக நான் ஏற்கனவே தமிழ்நாடு சொன்னேன் இல்லையா, இப்போ மகாராஷ்டிராவையும் எடுத்துட்டோன்னா ஆண்டு மொத்த பட்ஜெட்டை விட பல மடங்கு அதிகம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஆண்டு பட்ஜெட் நம்ம போகிறோம் இல்லையா, நிதிநிலை அறிக்கை போடுறோம் இல்லையா, அதை விட 6 லட்சம் கோடி ரூபாய் தான் குறைவு அப்படின்னா பார்த்துங்க. அவ்வளவு பணம் செல்வந்தராக அவர்கிட்ட இருக்குது. எலான் மஸ்க்கு அடுத்து யார் வர்றாங்க, அவர் எவ்வளோ வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது உலக பணக்காரர்கள் பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறவர் ஆரக்கிள் நிறுவனர் லாரி எலிசன். இவரோட சொத்து மதிப்புங்கிறது $350.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இவருக்கும் எலான் மஸ்க்கும் இருக்கக்கூடிய இடைவெளியே சுமார் $150 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஆனால் லாரி எலிசன் சிறிது நேரம் மஸ்கை முந்தி முதலிடமும் பிடிச்சிருந்தார். அது சமீபத்தில் நடந்த ஒன்று. இந்த நிகழ்வு செப்டம்பர் 10ஆம் தேதி நடந்துச்சு. செப்டம்பர் 10ஆம் தேதி ஆரக்கிள் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு உட்கட்டமைப்பு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் வணிகத்திற்கான வலுவான வரைமுறையை வெளியிடுறாங்க. இதனால் அதனுடைய பங்கு விலை சுமார் 40% வரைக்கும் அதிகரிக்குது. இப்போ எலிசனுக்கு ஒரே நாளில் $101 பில்லியன் வரை லாபம் கிடைச்சிச்சு. லாரி எலிசன்
$393 பில்லியன் சொத்து மதிப்பை அப்போ எட்டினார். எலான் மஸ்கோட சொத்து மதிப்பு அப்போ $384 பில்லியன் இருந்துச்சு. அப்போ 2வது இடத்துக்கு போனார். இந்த மாற்றம் மிகவும் குறுகிய காலத்துக்கு தான் நீடிச்சிச்சு. அன்றைய வர்த்தக நாள் முடிவிலேயே ஆரக்கிள் பங்குகள் சற்று சரிந்தன. இதனால் எலிசனுடைய சொத்து மதிப்பு $378 பில்லியன் குறைஞ்சிச்சு. அதனால் மறுபடியும் எலான் மஸ்க் முதலிடத்தை பிடிச்சார். அப்போ அடிப்படையில் பார்த்தோன்னா இது அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மட்டும் இல்லை, பங்கு சந்தையில் அவங்களுடைய வேல்யூ என்னவா இருக்குன்றது. அப்போ அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் எலான் மஸ்க் தொடர்ச்சியாக உலகின் நம்பர் 1 பணக்காரர் அப்படிங்கிற இடத்துல நீண்ட நாட்களாக இருக்கிறார். 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தான் எலான் மஸ்கோடைய சொத்து மதிப்பு $24.6 பில்லியன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு டெஸ்லாவுடைய பங்குகள்லாம் கடுமையாக உயருது. 2020ஆம் ஆண்டோட இறுதியில் $100 பில்லியன் உயருது. இதுக்கு அடுத்த ஆண்டே $200 பில்லியன் அதிகரிக்குது. அதுக்கு பிறகு 3 ஆண்டுகளில் $400 பில்லியன் சொத்துக்கு அதிபதியாகிறாரு மஸ்க். அப்போது $400 பில்லியன் சொத்து மதிப்பை பெற்ற முதல் நபர் அப்படிங்கிற பெருமையும் எலான் மஸ்க் தான் இருக்குது. உலக அளவில் இதுவரைக்கும் வேறு யாரும் $400 பில்லியன் மதிப்பில் சொத்துக்களை சேர்த்ததில்லை. அடுத்த 10 மாதங்களில் $100 பில்லியன் சம்பாதித்து $500 பில்லியன் அப்படிங்கிற யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான சொத்து சேர்த்திருக்கிறார், அல்லது சொத்து மதிப்பு கூடியிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய மஸ்கை பற்றி ரொம்ப சுருக்கமாக பார்த்தலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எலான் மஸ்கை பற்றி பக்கமாக பல்வேறு மணி நேரங்கள் பேசக்கூடிய அளவுக்கான வீடியோக்கள்லாம் இருக்குது. ஆனாலும் சுருக்கமாக அவரை பற்றி பார்த்துடலாம். இப்போது மஸ்க் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லையா, H1B விசா, அது மூலமாக தான் அமெரிக்க பிரஜை ஆகிறாரு. அவர் பிறந்தது தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டோரியாவில். 1988ஆம் ஆண்டில் கட்டாய இராணுவ சேவையை தவிர்ப்பதற்காகவும் அமெரிக்காவில் அதிக வாய்ப்புகளை தேடியும் கனடாவுக்கு குடிபெயர்றாரு. சிறு வயதிலேயே கணினிகள் மற்றும் தொழில்நுட்பத்தில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய எலான் மஸ்க் 12 வயதிலேயே பிளாஸ்டர் அப்படிங்கிற வீடியோ கேமை உருவாக்கி அதை ஒரு பத்திரிகைக்கு விற்கிறாரு. கனடாவில் இருக்கக்கூடிய குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் தான் எலான் மஸ்க். அதுக்கு பிறகு அமெரிக்காவில் குடியேறி பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில், யுனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, பொருளாதாரம் மற்றும் இயற்பியல் துறையில் இளங்கலை பட்டங்களை பெறுகிறார். இயற்பியலில் முதுகலை பட்ட படிப்பை தொடர ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்றாரு. ஆனால் இணையத்தின் வளர்ச்சியில் அதிக ஆர்வம் இருந்ததுனால 2 நாட்களில் படிப்பை விட்டுட்டு விலகிறாரு ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து. மஸ்கோட முதல் படி அப்படிங்கிறது Zip2 அப்படிங்கிற நிறுவனம் தான். 1995ஆம் ஆண்டில் தான் தன்னுடைய சகோதரர் கிம்பால் மஸ்க், அதே போல கிரேக் கூரி, இந்த 2 பேரோடு சேர்ந்து இந்த நிறுவனத்தை தொடங்குறாரு. 1999ஆம் ஆண்டு X.com அப்படிங்கிற ஆன்லைன் நிதி சேவை, அது மட்டும் இல்லாமல் மின்னஞ்சல் மூலமாக கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. 2001 இந்த நிறுவனத்தினுடைய பெயர் பேபால் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. உங்களில் பலருக்கும் இந்த பேபால் தெரியும். இந்த நிறுவனத்துடைய மிகப்பெரிய பங்குதாரராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் மஸ்க் இருக்கிறாரு. இதுதான் மஸ்கை மில்லியனர் ஆக்கிய ஒரு நிறுவனமாக இருக்குது, இடமா இருக்குது. ஆனாலும் நிறுவனத்துடைய செயல்பாடுகள் குறித்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதே வருஷத்தில் அவர் CEO பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு SpaceX, டெஸ்லா, நியூராலிங்க், த போரிங் கம்பெனி அப்படின்னு பல பணம் குழிக்கும் நிறுவனங்களை தொடங்குகிறார். 2022ஆம் ஆண்டு பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு ட்விட்டரை வாங்கி அதுக்கு Xன்னு பெயரை மாற்றினார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பள்ளி பருவத்தில் அவர் பெரும்பாலும் தனிமையில் இருக்க விரும்பியதாகவும் புத்தகங்களில் மூழ்கி போனதாகவும்லாம் சொல்லப்படுது. தன்னுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் அப்படிங்கிறது நிறைய வாசித்தது தான் அப்படின்னு அவரே பல முறை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் உள்ளூர் நூலகத்தில் இருந்த அனைத்து புத்தகங்களையும், அதுக்கு பிறகு என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படின்னு எல்லாத்தையும் படித்து முடித்ததா சொல்லப்படுது. அவர் தன்னுடைய பள்ளி பருவத்தில், குறிப்பாக இளம் வயதில் மிகவும் துன்புறுத்தலுக்கு ஆளானதாகவும் குறிப்பிட்டிருக்கார் சில நேர்காணல்களை. ஆனால் இது தனது சிந்தனையை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் தானே பார்த்து கொண்டதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. எலான் மஸ்குடைய அப்பா அம்மாவுக்கு இடையில் விவாகரத்து நடைபெறுது. அவங்க அப்பா சென்ற பிறகு அவங்களுடைய அம்மா மே மஸ்க் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய அரவணைப்பில் தான் வளர்றாரு. அவருடைய பல நேர்காணல்களில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய தாயார் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அப்படிங்கிறத பலமுறை குறிப்பிட்டிருக்காரு. ஃபெயில்யூர் இஸ் அன் ஆப்ஷன் ஹியர், இஃப் திங்ஸ் ஆர் நாட் ஃபெயிலிங் யூ ஆர் நாட் இன்னோவேட்டிங் இனஃப் அப்படிங்கிறது எலான் மஸ்குடைய மிக பிரபலமான ஒரு கோட். இதை மிக தீவிரமாக கடைபிடித்து இவ்வளவு உயரத்தை அடைந்திருக்கிறார் எலான் மஸ்க். இன்னும் எலான் மஸ்க் மாதிரி பலரும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் உலகின் முதல் பில்லியனர், இந்த 500 பில்லியனை தொட்ட ஒருத்தர் அப்படிங்கிறதும் $500 பில்லியன் அப்படின்னு சொல்லலாம், ட்ரில்லியனராக மாறி இருக்கிறாரு. 1 ட்ரில்லியன் சொத்து மதிப்பையும் அவர் அடையலாம் 8 ஆண்டுகளில் அப்படிங்கிற அந்த செய்திகளையும் பார்க்குறோம். இன்னும் பலரும் பலவிதமாக முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் எலான் மஸ்கினுடைய வாழ்க்கையில் அடிப்படையில் நம்ம பார்க்குறது, அவர் தன்னுடைய கல்வியின் மூலமாகவும் அதே போல் ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு இடையிலும் இந்த இடத்தை அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.